ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கிட்டோம். நான் இன்றைக்கும் ஏபிசி ஜூஸ் கட் பண்ணி ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் பசங்க குடிக்கிறதுக்கு. இது எதுக்கும் வச்சுருக்கேன், கீழே கொட்டாமல் செடிக்கு ஏதாச்சும் போட்டுக்கலான்னு. அப்புறம் 2 கிளாஸ் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும். அப்படியே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்க்குறேன். அது வெறும் தக்காளி சாதமாக சாப்பிட்றத விட இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி குஸ்கா வாசனை வரும் இல்லைங்களா, பிரிஞ்சி மாதிரி. அதுக்காக சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் கரம் மசாலா போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு அதே மாதிரி மல்லித்தூள், ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் நான். ஒரே ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், சும்மா ஒரு 1.25 ஸ்பூன். ஏன்னா காரத்துக்கு இதான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டதுனால பெருசாக காரம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். நல்லா கொக்கு மாதிரி வந்துடுச்சு. நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன் அரிசி. அதுக்கு 1க்கு 1.5 கிளாஸ் போல் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். 1 கிளாஸுக்கு 1.5 ஊற்றுவேன் நான். 2 கிளாஸ்ன்றதுனால 3 கிளாஸ் தண்ணி. இது கொஞ்சம் நல்லா கலக்கலன்னு கொதிக்கிட்டோம். அரிசி போட்டுக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அரிசி கழுவி தண்ணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டேன். இது சும்மா ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம்.
அப்படி இந்த சைடு வந்து முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். இது தயிர் இல்லை, அதனால பச்சடி பண்ணல. நான் 2 முட்டையை அடித்து கலக்கி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 பேருக்குமே ஸ்கூல் இருக்குது. ப்ரீதாக்கு ஹாஃப் டே தான். பெரிய பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அவளுக்கு ஹாஃப் டே. ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே, அதனால் 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க இன்றைக்கி காலையில். அந்த முட்டையை ஊற்றிக்கலாம் ஆம்லேட்க்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உப்புலாம் பார்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். எனக்கு வந்து விசில் வராது குக்கரு, அதனால நான் இதில் ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுவேன். இடையில ஒரு தடவை திறந்தும் பார்க்கலாம். வெயிட் போடுறதுனால திறக்க முடியாது. ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுலேருந்து ஆவி வந்துருச்சு. நம்ம குக்கர் வெயிட் போட்டுக்கலாம். போட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சானா. ரெண்டு பேரும் சாப்பிட தோசை ஊற்றிருக்கேன். ஒன்று தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே தொடவே மாட்டாங்க 2 பேருமே. இல்லை சாய்க்கு வந்து தலை வாரணும். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சாய் யூனிஃபார்ம்லாம் போட்டு 2 பேருக்கும் தலை வாரிட்டா கிளம்பிடுவாங்க. சரி, அதான் அதுக்குள்ளே தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. தோசை மாவு காலி ஆகிடுச்சு வீட்டில், அதனால இது கடை மாவு தான். நான் கடையிலெல்லாம் வாங்க மாட்டேன். ஆனால் அதிகமாக வாரம் மாவு வீட்லேயே அரைச்சி வச்சுடுவேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு 1 கிலோ வந்து 45 ருபீஸ்னு விற்கிறாங்க. ஆனால் வேஸ்ட்டு, ஒரு நாளைக்கு கூட வர மாட்டேங்குது. அதனால் நான் கடை மாவு அவ்வளோவா வாங்க மாட்டேன். சரி, இப்போ டிஃபனுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கினேன். அதுக்கு மேலெல்லாம் நான் கடை மாவுலாம் வாங்க மாட்டேன். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோமா, பசங்க ஈவினிங்கில் வந்தால் கூட சட்டுன்னு ஒரு தோசை சுட்டுமா, மிளகா பொடியோ சாஸோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட்டு டியூஷன் போயிடுவாங்க. 2 பேருமே டியூஷன் போகிறாங்க. ஈவினிங்கில் வந்து ரெடி ஆகிட்டு தோசையோ இல்லை 2 இட்லி கொடுத்தா பசங்க சாப்பிட்டு ஸ்கூல் போயிடுவாங்க. நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் சிம்மிலே விட்டு 12 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணேன். இப்போ லஞ்ச் கட்டிக்கலாம். ஓகே, ரெண்டு பேருக்கும் லஞ்சு கட்டியாச்சு. தோசை சாப்பிட்டாங்க. காலையிலேயே ஏபிசி ஜூஸும் அக்காவும் தங்கச்சும் குடிச்சிட்டாங்க. தக்காளி சாதமும் 2 பேருக்கும் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு கட்டியாச்சு. சாயும் ரெடி ஆயிட்டா. சாயும் பிரீதாவையும் நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். பாய் பாய் சொல்லு சாய். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரீதா சாய் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.